வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2060 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அதிகமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் சரிவு சந்தித்த காரணத்தினால 2160லேருந்து 220க்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி ஒரு நல்ல என்ட்ரி வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சது. இதை தான் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால கூட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சது. 2120 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்திருக்கு. அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சு புதிய லோ கிரியேட் பண்ணியிருக்கு. 2020 வரைக்கும் கீழே வந்து அதுக்கப்புறம் 2051 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் நேற்றும் செல்லிங்க்கு சாதகமே அமைஞ்சிருந்தது. முதல் பாதியில் ப்ராஃபிட் புக்கிங் ஓரளவு கன்சால்டேஷன் இருந்தாலும் இரண்டாவது பாதி செல்லர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு. அது பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தாலும் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் இந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சாச்சு, இதில் நல்ல லாபமும் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஒரு பாட்டமுக்கு தொடுறதுக்கு வந்துடுச்சு. ஓரளவு மார்க்கெட் பாட்டமை சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் செல்லிங் பெட் பண்ணுறதுல ஓரளவு மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குமோ அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக சிந்தனையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா மறுபடியும் 2160லேருந்து 20க்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா மார்க்கெட்டில் இருந்து ஓரளவு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.